ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஒரு ருசியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதை முதல்ல எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு அளவான குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுக்கிற மட்டனை சேர்க்க போகிறோம். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம எடுத்து வச்சுக்கிற கரம் மசாலா. அது ஃபுல்லாக சேர்த்துக்க தேவையில்லை, அதில் நீங்கள் பாதியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பிரியாணியில் 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்னமன் ஸ்டிக் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம போட்டுக்கிற எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நாம் இப்போ இந்த குக்கரில் இருக்க மட்டனை அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுக்க போகிறோம். பிரியாணி மசாலா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ மட்டன் செய்கிறபடியாக 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கிறேன், 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா, 1/2 கிலோ பாம்பே ஒனியன் எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா. இதில் பிரியாணியில் கிராம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் ரம்பையில் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 10 பச்சை மிளகா வரைக்கும் சேர்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ எடுத்துக்கிறபடியாக இன்றைக்கி நான் 5 பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். அப்புறம் பாதி லெமன் ஜூஸ், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள் இதில் நாம் சேர்த்துக்க போகிறோம். இதை நாம் இப்போ எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல அடிக்கனமான சட்டியை வச்சு செய்ய போகிறோம். சட்டி நல்லா காஞ்சதும் இதில் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற கரம் மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ரம்பை இருந்தால் ரம்பையில் கூட சேர்த்துக்கலாம். இதில் நாம் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக அதில் நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் நாம் எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். இதை கட் பண்ண தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். ஓரளவு நல்ல வெங்காயம் வதங்கினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு விழுது நல்ல பெரிய ஸ்பூனால், சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பெரிய ஸ்பூனாக இருந்தால் நல்லா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு அதை நீங்கள் சிம்மில் விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அதோட பச்சை வாடை போயிடும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 1/2 கட்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்க போகிறோம்.
கொத்தமல்லி புதினா இருக்காது பிடிக்காதுன்னா அதிகமாக சேர்த்து காட்டிலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணியோட உண்மையான ஃப்ளேவர் வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொரியாண்டர் லீஃப், மின்ட் லீஃப், அப்புறம் அதில் போடுற எல்லா மசாலாலேருந்து வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பொருள் பிடிக்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சீக்கிரமாக நல்லா வேகிறதுக்கு இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுப்பை வந்து சிம்மில் விட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட போகிறோம். தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நாம் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துக்கணும். மட்டனை இதில் சேர்த்தா பிறகு நாம் இதில் தயிர் வந்து சின்ன கரண்டியாக இருந்தால் ஒரு 4 ஸ்பூன், பெரிய கரண்டியாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரை மூடி எலுமிச்சம்பழம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், கறி மசாலா சொல்லுவோம்ல அது, அப்புறம் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வேக விட போகிறோம். பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறேன். இதில் நாம் எடுத்து வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்க போகிறோம். இதை நான் ஆல்ரெடி கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் இதில் சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் இதை கழுவி வச்சபடியாக 1/2 அன் ஹவர் இதில் ஊற வச்சுருந்தபடியாக இதில் நாம் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை இந்த அரிசியோடு சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்தா பிறகு நம்ம அரிசிக்கும் சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்கி விட போகிறோம். இப்போ நம்ம அரிசி சேர்த்தா பிறகு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இது மாதிரி பிரியாணி நல்லா தண்ணி கொதித்து அரிசியெல்லாம் கொதித்ததும் நாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு இது நம்ம மாற்றுறோம். லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் நாம் குக் பண்ணால் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். நம்மளுடைய பிரியாணியை நாம் இன்றைக்கி தயிர் சட்னியும் முட்டையும் சேர்த்து பரிமாற போகிறோம். வாவ், சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தயிர் பச்சடி செய்கிறதுக்கு 1 கப் கெட்டியான தயிர் எடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் குக்கும்பர் எடுத்து
அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்திங்கன்னா சூப்பரான பச்சடி ரெடி. உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.